வணக்கம். கொரோனா நோய்க்கான சில எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு நான் கூற விருப்பப்படுகிறேன். அதாவது, இப்பொழுது கொரோனா நோய் மக்களுக்கு எப்படி பரவியது, அதை எப்படி தடுக்கலாம் என்று நான் சேனல்களில் நான் கூறியிருந்தேன் எழுத்துக்கள் மூலம். அது என்னவென்றால், இப்பொழுது ஒரு தெருவில் உள்ள நாய் ஒன்று இருக்கிறது. அதற்கு சொறி பிடித்து உடல் முழுவதும் உனி, அதாவது பூச்சி உடல் முழுவதும் இருக்கிறது. அந்த நாய் வெயில்களில், அதாவது வெயிலில் சென்றால் என்ன ஆகும்? அந்த பூச்சிகள் உடலுக்குள் சென்று இன்னும் முழுவதுமாக அரிக்கத் தொடங்கும். அதாவது பூச்சி உடல் முழுவதையும் அரித்து கொண்டே இருக்கும். அதே அந்த பூச்சி அரிக்கும்போது அதற்கான மருந்து என்னவென்று நாம் பார்த்து அதற்கு இடுகிறோம். ஆனால் அதே நாயை நாம் கொண்டு வந்து ஏசியில் போட்டால் என்ன செய்யும்? அதாவது ஏசி அறையில் போட்டால் என்ன செய்யும்? அந்த உனி, அதாவது பூச்சி உடலில் நல்ல குளிர்ச்சியாக இருப்பதால் உள்ளுக்குள் சென்று அப்படியே முழுவதும் உடலை அரித்து உயிர் போகும் நிலைமை ஏற்படும். ஆனால் வெளியில் தெரியாது, முழுவதும் குளிர்ச்சியாகவே இருப்பதனால். இந்த ஒரு விஷயத்தை தான் மக்களுக்கும் நான் கூறியது. இது ஏசியில் இருக்கக்கூடாது என்று கூறினேன். மக்கள் அனைவரும் ஃபேன் காற்றில் இருக்க வேண்டும் என்று கூறினேன். தேவைக்கு ஏற்றாற்போல் ஃபேன் காற்றை வைத்துக் கொள்ளலாம். தங்கும் அறை முழுவதும் எந்த விதமான அசுத்தங்களும் இருக்காதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அழுக்கு துணிகள் இது போன்ற எதுவும் இருக்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். பிறகு உணவு, நல்ல சத்தான உணவுகளை எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். உணவு எதுவும் எடுக்க முடியாது அந்த சமயங்களில் பலருக்கு. அதாவது பல ஊழல்கள் நடந்தன. அதாவது சாப்பிட முடியும் என்று மருத்துவமனையில் கொடுத்த உணவுகளை சாப்பிட்டவர்கள் அனைவருக்கும் கொரோனா என்று கூற முடியாது. ஏனென்றால் கொரோனா வந்தால் உங்களால் ஒரே ஒரு இட்லி கூட சாப்பிட முடியாது. எனக்கு 2 முறை கொரோனா வந்தது. முதல் முறை வந்த பொழுது எனக்கு கொரோனா என்று தெரியாது, மருத்துவரிடமும் நான் செல்லவில்லை. ஆனால் எனக்கு 2 முறை கொரோனா வந்ததும் மருத்துவ தடுப்பு ஊசி போட்ட பிறகு வந்தது. அதாவது முதல் முறை முதலிலேயே வந்தது ஊசி போடுவதற்கு முன்பு. பிறகு கொரோனா தடுப்பு ஊசி போட்ட பிறகு ஒரு முறை வந்தது. கொரோனா தடுப்பு ஊசி போட்ட பிறகு வந்தது. அப்பொழுது வீட்டில் ஒருவருக்கு இருந்தது. அதனால் எங்கள் வீட்டில் சீல் வைத்து யாரும் வெளியே செல்ல முடியாதபடி செய்தார்கள். எனக்கு எந்த விதமான மருத்துவமும் நான் எடுத்துக்கொள்ளவில்லை. முதல் முறை எனக்கு வந்தபொழுது, அப்பொழுது என்னால் ஒரு 14 நாட்களுக்கு மேல் எந்த உணவும் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஒரு பாதி இட்லி கூட சாப்பிட முடியவில்லை. அது போன்று இருந்தது. வெறும் ஏதேனும் ஜூஸ் குடித்தாலும் எந்த ஒரு ருசியும் இருக்காது. இளநீர் குடித்தாலும் ருசி இருக்காது. நாக்கு முழுவதும் எந்த ருசியும் தெரியாது. சரி, அது போன்று நோய்கள் வந்தால் என்ன சாப்பிட வேண்டும் என்று கூறுகிறேன். அது அப்பொழுது நான் கூறியிருந்தேன். அதாவது சாப்பாடு குக்கரில் வைத்து நீங்கள் சாப்பிடலாம். குக்கரில் வைப்பது தவறுதான். ஆனால் அந்த காலகட்டத்தில் அது தேவைப்படுகிறது. அல்லது நீங்கள் சாதாரணமாகவே சாப்பாடு வடிப்பது போல் வடித்து கஞ்சியாக சாப்பிட வேண்டும். கஞ்சி என்றால் பாயாசம் போன்று இருக்க வேண்டும், தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸ்பூனில் எடுத்து சாப்பிடுவது போல் பாயாசம் போன்று இருக்க வேண்டும். குக்கரில் வைத்து சாப்பிட்டாலும் சிறப்பாக இருக்கும். அது உங்களுக்கு தேவையான அளவு அதிகப்படியாகவே நீங்கள் சாப்பிடலாம். உணவு ஒரு இட்லி கூட எடுக்க முடியாது என்று கூறியவர்கள் ஆழாக்கு சாப்பாடு கூட நீங்கள் அது போன்று சாப்பிடலாம். நான் சாப்பிட்டிருக்கிறேன். இது என்ன பலன் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? அதாவது
உடலில் கிருமி இருக்கும்போது அதற்கு ஊட்டச்சத்தான உணவுகளை கொடுக்கும்போது அது இன்னும் விசாலமாக பரவும். இது நாம் சாப்பாடு சாப்பிடும்போது அதில் சிறிது உப்பு மட்டுமே போட்டு சாப்பிடுவோம். வேறு எதுவும் அதில் இருக்காது. அப்பொழுது அதற்கு தேவையான உணவு கிடைக்கவில்லை என்று எண்ணும்போது அந்த கொரோனா வைரஸ் என்ன செய்யும்? அனைத்தும் அழிந்துவிடும். இது நான் செயல்படுத்தி என் அனுபவம் மூலம் நான் கூறுகிறேன். இனி எந்த விதமான காய்ச்சல், ஜுரம், எந்த விதமான நோய்கள் வந்தாலும் உங்களால் சாப்பிட முடியவில்லை என்றால் நான் சொல்லியது போல் முயற்சி செய்து பாருங்கள். உங்களுக்கு வேகமாக நோய்கள் இறங்கும். வணக்கம்.